வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனை தெரிந்து கொள்வோம். இன்று பெரிய வெள்ளிக்கிழமை. இன்றோடு இவ்வாண்டின் தபசு காலத்தை நாம் நிறைவு செய்கிறோம். இயேசு கிறிஸ்து அனுபவித்து எந்த நோக்கத்திற்காக இந்த மண்ணிற்கு வந்தாரோ அந்த நோக்கத்தை சிலுவையில் நிறைவேற்றி, பிதா தன்னை அனுப்பின காரியத்தை நிறைவேற்றி நமக்கு ரட்சிப்பை சம்பாதித்து கொடுத்த நாள் இன்றோடு முடிகிறது. இயேசு கிறிஸ்து இந்த மண்ணில் செய்தது புரட்சி பணியா, புனித பணியா அப்படின்னு சில பட்டிமன்றங்கள் எல்லாம் கூட நாங்கள் பேசியிருக்கிறோம். இந்த மண்ணில் மிகப்பெரிய புரட்சிகளை அவர் செய்தவர். தொழிலாளிகள் ஊருக்குள்ளே வரக்கூடாது, அதெல்லாம் பரவாயில்ல, நீ வா, நான் உனக்கு சுகம் கொடுக்குறேன். விபச்சாரியை தண்டிக்கணும், நான் மன்னிக்கிறேன், நீ போ அப்படின்னு அன்றைய காலகட்டங்களில் எவையெல்லாம் சட்டமாக இருந்ததோ அவற்றையெல்லாம் எதிர்த்து புரட்சி செய்த ஒரு புரட்சியாளனாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தார். அவருடைய சீஷர்கள் எல்லாரும் பார்த்தாங்க, அவர் செய்கிற ஆட்சியாளர்களை எதிர்க்கிறார், அவங்க செய்கிற தவறை சுட்டி காட்டுறார், மக்களுக்கு நலமானதை சொல்கிறார், ஆட்சியாளர்கள் செய்கிற தவறுகளை தன்னுடைய பிரசங்கங்களில் கண்டிக்கிறார், எப்படி நீங்கள் சடங்கை மீறி சத்திய வாழ்க்கை வாழணும்னு பல இடங்களில் போதிக்கிறார். இதெல்லாம் பார்க்குற எல்லாரும், ஓஹோ பரவாயில்ல, மக்களுக்காக ஒரு பெரிய எதிர்க்கட்சி உருவாயிருச்சு, இன்றைக்கி ஆளுங்கட்சியை தள்ளிட்டு இவர் அடுத்தது ஆட்சிக்கு வர போகிறாருங்கிறது தான் அவங்க எல்லாருடைய தாட் இல்லையா? உலகத்துலேயும் அப்படி தான். உலகத்தில் எந்த புரட்சியாளர்களாக இருந்தாலும் புரட்சி செய்யும்போது, புரட்சி செஞ்சு அந்த புரட்சி வெற்றி அடையும் போது ஒன்று அவர்கள் ஆட்சிக்கு வருவார்கள், அல்லது அவர்களை சார்ந்தவர்களை ஆட்சியில் அமர வைப்பார்கள், குறைந்தபட்சம் அவர்கள் கொள்கைகளை அமல்படுத்துவார்கள். இதுதான் நடக்கும். உலகத்தில் எல்லா புரட்சியாளர்களும் புரட்சியின் நோக்கமாக வெற்றியடைந்து அவர்கள் அதிகாரத்தை கைப்பற்றுவார்கள். உலகத்திலேயே மக்களுக்காக மிகப்பெரிய புரட்சியெல்லாம் செய்து கடைசியில் ஆட்சி உழுக்காமல் தன் உயிரை கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து. இதுதான், இந்த கிளைமேக்ஸை தான் யாரும் எதிர்பார்க்கல. ஓ இவ்வளோ செய்கிறாரு, அப்படியே திடீர்னு இவங்களுக்கு சோகம் கொடுக்குற, அவன் சொல்ல செத்தவங்களாம் உயிரோடு இருப்பார், இப்படிப்பட்ட ஒரு ஆள், இவ்வளோ மேஜிக் பண்ணுற ஒரு ஆள் ஆட்சிக்கு வந்துட்டா இந்த நாடு நல்லா இருக்கும்னு நினச்சாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய நான் ஆட்சிக்கு வர்றது முக்கியம் இல்லை, உன்னை என்னுடைய ஆட்சிக்கு தயார்படுத்த தான் நான் சிலுவையில் அப்போ தான் எல்லாரும் என்னடா இவர் இவ்வளோ பண்ணார், கடைசியில் சிலுவையில் போய் தண்ணியை ஒப்புக்கொடு. இது எதிர்பார்க்காத ட்விஸ்ட். எதிரிகளும் சரி, அவரை ஆதரித்தவர்களும் சரி, அவர் ராஜ்யம்னு பேசும்போது இவங்கெல்லாம் என்ன நினச்சாங்க, ஓ ஒரு ராஜ்யம் ஒரு தயார், இவர் ஒரு கட்சி ஆட்சிக்கு வரப்போகுது, நம்ம அதுக்கெல்லாம் ஆளுக்கு ஒரு பதவி கிடைக்கும், நம்மலாம் நல்லா இருக்க போகிறோம், இவர் பாரு உண்மையிலே பவர்ஃபுல்லாக ஆள் தான், ஜனங்கள்லாம் நல்லா நேசிக்கிறாரு, நிறைய மேஜிக்லாம் செய்கிறாரு, திடீர்ன்றாரு எல்லா 5000 பேர் சாப்பிட்றாரு, திடீர்னு தண்ணி திராட்சரசமாக மாறுதுன்ட்டு இவ்வளவுத்தையும் பார்த்து, ஓ இப்படிப்பட்ட ஒரு ஆள் ஆட்சிக்கு வந்துட்டா நல்லதுன்னு நினச்சிட்டு இருந்தா, அவர் ஆட்சிக்கு இல்லை, அமைதியாக போய் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்குறார். இந்த இடத்துல தான் இயேசு கிறிஸ்துவனுடைய புகழ், கிறிஸ்தவ மதத்தினுடைய புகழ் பெறுவது. ஓஹோ, இவர் ஆட்சியை அடைவதற்காக வந்தவர் அல்ல, மனுகுலத்தினுடைய மனதில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நிகழ்த்தப் போகிறேன் என்பதை சிலுவையில் தான் அவர் உணர்த்தினார். அதனால தான் பெரிய வெள்ளிக்கிழமை ரொம்ப முக்கியம். ஏன் இன்றைக்கி சிலுவையை பற்றி யோசிக்கணும்னா, இதுவரைக்கும் நம்ம எல்லாம் கற்பனை பண்ணிட்டு வந்த இடத்துல கிளைமேக்ஸில் கதை மாறிடுச்சுச்சான்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அவர் சிலுவையில் மரணத்தை அனுபவித்த பிறகு தான் சீஷர்களும் சரி எல்லாரும் சரி அவர் முன்னால் பேசுனதுடைய அர்த்தம்லாம் புரியுது. அது வரைக்கும் அவங்க வேற அர்த்தம் வச்சுருந்தாங்க. லாசருவை உயிரோடு எழுப்பினது, நான் மரித்தவனை உயிரோடு எழுப்பி வைப்பேன், நானும் மரித்து உயிரோடு எழுவேன் அப்படிங்கிறத அவர் பல இடங்களில் உணர்த்தினார், பல விஷயங்களில் சொன்னார். அவரை மாட்டி கொடுக்குற மாதிரி கேள்வி கேட்கும் போதெல்லாம் அவர் இறை ராஜ்யத்தை பற்றி தான் பேசினார். நம்ம உலக ராஜ்யத்தை பற்றி நினச்சிருந்தோம். சிலுவையில் அவர் மரித்து உயிர் தெழுந்த பிறகு தான் இவர் வேற, இவர் திட்டம் வேற, இவர் திட்டத்திலே நான் வேற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக பெரிய வெள்ளிக்கிழமை என்பது இயேசு கிறிஸ்து தன் முழு வாழ்க்கையை அர்த்தப்படுத்திய ஒரு நாள், அர்த்தப்படுத்திய ஒரு இடம், அர்த்தப்படுத்திய ஒரு செயல். அப்போ இன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்பது அவர் முழு வாழ்க்கையினுடைய ரியல் மீனிங்கை நமக்கு புரிய வச்ச நாள். இந்த சிலுவைங்கிறது அவர் ரியல் மீனிங்கை நமக்கு எக்ஸ்போஸ் பண்ண ஒரு சிம்பிள். அவருடைய டெத்துங்கிறது அவர் ரியல் மீனிங்கை நமக்கு புரிய வச்ச ஒரு நிகழ்வு. எனவே இந்த தபசு காலத்தை மட்டுமல்ல, இந்த சிலுவை மரணத்தையும் சரியாக புரிஞ்சு கொள்ளணும். நாங்கள் நினச்சது வேற சாமி, ஆனால் உங்களுடைய திட்டம் வேறங்கிறத இன்றைக்கி புரிஞ்சுக்கிட்டோம். அப்படி அந்த உயிர்த்தெழுதல் வருகிற பொழுது யோசித்து பாருங்கள், நானும் அந்த உயிர்த்தெழுதல் பங்கெடுக்கணும்னு சொன்னால் அவருடைய போதனைகளை சரியாக புரிஞ்சுக்கணும். அதனால தான் நான் முதல்ல சொன்னேன், அவருடைய டீச்சிங் எல்லாம் வேறு மாதிரி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணப்பட்டுச்சு. எப்போ சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணப்பட்டுச்சு தான், ஓ இதுக்கு தான் அவர் இப்படி சொன்னாரா, ஓ அதனால தான் அன்றைக்கி அப்படி சொன்னாரா அப்படின்னு இறந்த பிறகு, சிலுவையில் தன் உயிரை கொடுத்த பிறகு தான் எல்லா மக்களுக்கும் புரிய ஆரம்பிச்சு. அப்போ உயிர் தெழுந்த பிறகு
ஆஹா உண்மைதான் அப்படின்ட்டு. இந்த உயிர்த்தெழுதலுக்கு நேராக நான் பயணப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த உயிர்த்தெழுதலை நான் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த உயிர்த்தெழுதினால் கிடைக்கிற மகிழ்ச்சியை நானும் அடைய வேண்டும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் முழு வாழ்க்கையையும் அவர் முடிவையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொண்டதாக இந்த தபசு காலம் முடிந்தால், இந்த தபசு காலம் சரியாக ஆசரிக்கப்பட்டிருக்கிறது என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.